வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இங்கிலாந்து மகாராணி 2ஆம் எலிசபெத் காலமானார். ஸ்காட்லாந்தில் உள்ள பால்மரோல் கோட்டையில் உயிர் பிரிந்தது. இங்கிலாந்து ராணியின் அன்பையும் கனிவையும் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி. பொது வாழ்வில் கண்ணியத்துடனும் உறுதியுடனும் வாழ்ந்தவர் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். மக்களுக்கு பயனுள்ள பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது திமுக அரசு. நெல்லை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கர்த்தவ்ய பாதை திறப்பின் மூலம் புதிய வரலாற்றை எழுதியுள்ளது இந்தியா. காலனி ஆதிக்க அடையாளங்களை புறந்தள்ளியுள்ளோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானை 101 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது இந்தியா. ஆறுதல் வெற்றியுடன் தொடரை நிறைவு செய்தது இந்தியா. இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்தில் 70 ஆண்டு காலம் ராணியாக பதவி வகித்து வரும் அந்நாட்டு மக்களின் அன்பை பெற்றவருமான 2ஆம் எலிசபெத் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 96. உடல்நலக்குறைவு காரணமாக ஸ்காட்லாந்தில் உள்ள பால்மரோல் பண்ணை வீட்டில் தங்கி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்தது. 1926ஆம் ஆண்டு பிறந்த எலிசபெத் 1953ஆம் ஆண்டு ராணியாக அரியணை ஏறினார். இங்கிலாந்து ராணியின் அன்பையும் கனிவையும் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். எலிசபெத்தின் மறைவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கடந்த 2015 மற்றும் 2018ஆம் ஆண்டுகளில் இங்கிலாந்து சென்றபோது எலிசபெத் மகாராணியை சந்தித்து பேசியது மறக்க முடியாத நிகழ்வு என்று கூறியுள்ளார். பொது வாழ்வில் கண்ணியத்துடனும் உறுதியுடனும் வாழ்ந்ததற்காக 2ஆம் எலிசபெத் எப்போதும் நினைவு கூறப்படுவார் என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இங்கிலாந்தில் நீண்ட காலம் ராணியாக பதவி வகித்த எலிசபெத்தின் மறைவு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நெல்லையில் சுற்றுலாவை மேம்படுத்த மணிமுத்தாறில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் பல்லுயிர் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 156 கோடியே 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 727 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று களக்காட்டில் ஒருங்கிணைந்த வாழை ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மணிமுத்தாறு அருகே ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் பல்லுயிர் சுற்றுச்சூழல் பூங்கா பயோடைவர்சிட்டி ஈகோ பார்க் ஒன்று அமைக்கப்படும். வாழை விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று களக்காட்டில் அனைத்து வசதிகளோடு கூடிய ஒருங்கிணைந்த வாழை ஏல மையம் ஒன்று அமைக்கப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடற்கரையோர பகுதிகளில் விளையாட்டு வீரர்கள் அதிக எண்ணிக்கையிலும் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இவர்களை ஊக்குவித்து தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகள் அதில் பங்கெடுக்கக்கூடிய வகையில் ராதாபுரத்தில் விளையாட்டு அரங்கம் மற்றும் பயிற்சி மையம் ஒன்று அமைக்கப்படும். சாலைகள் சீரமைக்கப்படுவதால் முதலமைச்சர் அடிக்கடி நெல்லைக்கு வர வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்ற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிகழ்ச்சியில் பேசிய அவர், நெல்லைக்கு முதலமைச்சர் தனி அக்கறை செலுத்த வேண்டும் என்றார். முதலமைச்சர் அவர்கள் தனி அக்கறையோடு இந்த மாவட்டத்தில் அடிக்கடி வர வேண்டும். ஏன்னா அடிக்கடி வந்தால் எல்லா சாலைகளும் நிச்சயமாக வேலை பார்க்கப்படுகிறது, பழுது பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் இந்த மாவட்டத்திற்கு அடிக்கடி வந்து எங்களுக்கு நலத்திட்டங்களை நிறைய தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, எங்களுடைய திருநெல்வேலி தொகுதிக்கு இன்னும் மாநகராட்சியை பொறுத்தமட்டிலும் குடிநீர் பிரச்சனைகள் எல்லா பணிகளும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. மதுரை தமுக்கம் மைதானத்தில் கட்டப்பட்ட மாநாட்டு மையம் மற்றும் பன்னடுக்கு வாகன நிறுத்தம் இடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் வசிக்கும் காணி பழங்குடி மக்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பட்டா வழங்கினார். காரையாறு அணையை ஒட்டியுள்ள அகஸ்தியர் காலனி, சின்ன மயிலார், பெரிய மயிலார், இஞ்சிக்குழி, சேர்வலாறு பகுதிகளை சேர்ந்த 158 குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பட்டா வழங்கினார். இந்திய ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபயணம் மேற்கொண்ட காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி 2வது நாள் யாத்திரையை நாகர்கோவிலில் நிறைவு செய்தார். கன்னியாகுமரியில் முதல் நாள் யாத்திரையை தொடங்கிய ராகுல் காந்தி அகத்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரியில் இருந்து 2ஆம் நாள் நடைபயணத்தை தொடர்ந்தார். தொடர்ந்து சுசீந்திரம், ஆசிரமம், இடலாக்குடி, கோட்டார் வழியாக செட்டிக்குளத்தை அடைந்த அவர் 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டார். ராகுல் காந்தியின் நடைபயணத்தால் காங்கிரஸ் கட்சி மேலும் வலுப்பெறும் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
மக்களை நாடி செல்லக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வெற்றியை தான் தேடித்தரும். இது கட்சிக்கு வலு சேர்க்கும். அதே வேளையில் கட்சியும் மக்களும் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு இது ஒரு பெரிய யுக்தியாக என்னை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு எல்லா வகையிலும் பலம் சேர்க்கும் முயற்சியாகத்தான் இது அமையும். ராகுல் காந்தியை காங்கிரஸ் தலைவராக்கவே யாத்திரை என்ற பெயரில் நாடகம் நடப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்த நிலையில், தேர்தல் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் காங்கிரசுக்கு என்றுமே ராகுல் காந்திதான் தலைவர் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி பதிலடி கொடுத்துள்ளார். ராகுல் காந்தி தான் எங்கள் தலைவர். தேர்தல் நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும், அவர் போட்டியிட்டாலும் போட்டியிடவில்லை என்றாலும், மகாத்மா காந்தி அவர்கள் காங்கிரஸ் சரித்திரத்தில் ஒரு முறை தலைவராக இருந்தார். ஆனால் அதன் பிறகு அவர் அதிகாரப்பூர்வமான தலைவராக இருந்ததில்லை. ஆனால் அவருடைய மரணம் வரை காங்கிரசினுடைய தலைவராக அவர் தான் இருந்தார். வேறு ஒருவர் இருந்தால் கூட அவரிடம் சென்று அவருடைய கருத்துக்களை கேட்டுதான் இந்த கட்சியை நடத்த முடிந்ததை ஒழிய, அந்த அளவிற்கு ஒரு வல்லமை வாய்ந்த தலைவராக மகாத்மா காந்தி இருந்தார். அந்த நிலை இன்றைக்கு ராகுல் காந்திக்கு இருக்கிறது. 72 நாட்களுக்கு பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி, கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்களை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என ஓ பன்னீர்செல்வத்தை சாடினார். மேலும் தலைமை கழகத்தில் வன்முறை செய்தவர்களை தொண்டர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுக பிளவுங்கிறது கிடையாது. ஒரு சிலர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் பொதுக்குழு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது. பிளவு என்பது ரெண்டா அணியா பிரிஞ்சா தான் பிளவு. இது பிளவு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துரோகம் விளைவிக்கின்றவர்கள், இந்த கட்சிக்கு அவப்பெயரை உருவாக்கின்றவர்கள், கட்சிக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பொதுக்குழு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தலைமை அலுவலகம் செல்ல உள்ளதால் அரசு ராயப்பேட்டை பகுதியில் தகுந்த போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று OPS ஆதரவாளர் JCD பிரபாகர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தலைமை கழகம் சென்று பணிகளை ஆற்றிட எந்தவித சட்ட தடையும் இல்லை. எனவே எதிர்வரும் நாட்களில் கழக ஒருங்கிணைப்பாளர் கட்சி அலுவலகம் செல்லும் போது அவரை வரவேற்க அதிகப்படியான தொண்டர்கள் கூடும் சூழ்நிலை உள்ளது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சில சமூக விரோதிகள் கலவரம் செய்ய திட்டம் தீட்டி உள்ளனர். எனவே கழக ஒருங்கிணைப்பாளர், மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக தொண்டர்கள் வந்து செல்ல எந்தவித இடையூறும் இல்லாத வகையில் கழக அலுவலகம் அமைந்துள்ள MGR மாளிகைக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கிட ஒருங்கிணைப்பாளர் சார்பாக பணிந்து கேட்டுக் கொள்கிறேன். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தீர்ப்பின்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டும் என்று பாஜகவினர் கருத்து தெரிவித்து வரும் நிலையில், உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் உள்ள ஷரத்துக்களை தெளிவாக படித்து பார்க்க வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். அந்த வழக்கு சம்பந்தமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் வரப்பட்டிருக்கிற சரத்துக்களை படித்து பார்க்க சொல்லுங்கள். படிக்க தெரியலன்னா படித்த வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து அதில் என்ன தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நினைக்கிறேன். தீப்பெட்டி தொழிலை முடக்கும் சிகரெட் லைட்டர்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தென் தமிழகத்தின் மிகப்பெரிய தொழிலாக தீப்பெட்டி தயாரிப்பு இருப்பதாக கூறியுள்ளார். ஒருமுறை பயன்படுத்தும் சிகரெட் லைட்டர்களால் உள்ளூர் சந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆன்லைன் ரம்மி விளையாட்டு தடைச்சட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிரான தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது. ஆன்லைன் ரம்மி, போக்கர் விளையாட்டுகளுக்கு தடை விதித்து கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழக அரசு சட்டம் இயற்றியது. இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உரிய விதிகள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது. நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் தோல்வியடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு நடந்த நீட் தேர்வில் 17,000 அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வு எழுதினர். தற்போது நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்வில் 60%க்கும் மேலான மாணவர்கள் தோல்வியடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் சற்று குறைய வாய்ப்புள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு பொதுப் பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண் 138ஆக இருந்த நிலையில் இந்த ஆண்டு 117ஆக சரிந்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் 535 மதிப்பெண்களும், ST மாணவர்கள் 315 மதிப்பெண்களும் கட் ஆஃப் பெற்றிருந்தால் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் மனம் தளராமல் இருக்க அறிவுறுத்தியுள்ளதாக ஆளுநர் அலுவலக ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு தற்காலிக பின்னடைவுதான் என்றும் கடின உழைப்புடன் மீண்டும் தேர்வெழுத மனதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த ட்வீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் நீட் தேர்வுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிப்போம் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். ரீதியாக குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற காலத்தை இன்னைக்கு உடைத்து அதில் நம்முடைய குழந்தைகள் முன்னேறி வர வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கின்றோம். அதில் இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன் நாங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக நாம் பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் நீட்டே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சட்ட போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டு இருந்தாலும் அது வரும் வரைக்கும் நம்முடைய குழந்தைங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை கடமையாக இருக்கின்றது. அது இன்றைக்கி ஹைடெக் லேப் மூலமாக நாங்கள் தொடர்ந்து அந்த ட்ரைனிங் நாங்கள் வழங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். நாங்கள் இது போன்ற குழந்தைகள் இன்னும் வரும் காலத்தில் நீங்கள் நிறைய படிங்க, தன்னம்பிக்கையை இழந்து விடாது. பள்ளி மாணவன் விஷம் கொடுத்து கொல்லப்பட்ட சம்பவத்தில் மருத்துவமனைக்கு வந்தபோது சிறுவனுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாக புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு தெரிவித்தார். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை முதல் இந்தியா கேட் வரையிலான பிரம்மாண்டமாக புதுப்பிக்கப்பட்ட கர்த்தவ்ய பாதையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பின்னர் உரையாற்றிய பிரதமர் கர்த்தவ்ய பாதை திறப்பின் மூலம் இந்தியா புதிய வரலாற்றை எழுதியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்ற பாரதியார் பாடலை மேற்கோள் காட்டிய பிரதமர் கர்த்தவ்ய பாதை திறப்பின் மூலம் ஆங்கிலேய ஆதிக்க மனப்பான்மையில் இருந்து விலகி புதிய இந்தியாவை காண்பதாக தெரிவித்தார். महाकवि भरतियार ने भारत की महानता को लेकर तमिल भाषा में बहुत ही सुंदर कविता लिखी थी. इस कविता का शीर्षक है पारुकुलै नल्ल नाइंगल भारत नाड़. महाकवि भरतियार की ये कविता हर भारतीय को गर्व से भर देने वाली है. டெல்லியில் இந்தியா கேட் அருகே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் உரையாற்றிய அவர், துரதிருஷ்டவசமாக சுதந்திரத்திற்கு பிறகு நமது இந்த மாபெரும் வீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மறைக்கப்பட்டு விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவோம் என்று மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். மேலும் ஜார்க்கண்டில் நிலவும் அரசியல் நெருக்கடிக்கு பாஜகவே காரணம் என்றும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் டெல்லியில் நேதாஜி சிலை திறப்பு விழாவிற்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் மம்தா தெரிவித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவோம் என்று மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். மேலும் ஜார்க்கண்டில் நிலவும் அரசியல் நெருக்கடிக்கு பாஜகவே காரணம் என்றும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் டெல்லியில் நேதாஜி சிலை திறப்பு விழாவிற்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் மம்தா தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பாக பணியாற்றுவதாக முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். இந்திய பிரதமரின் பணி மிகவும் கடினமானது என்றும் பிரதமர் மோடி பிரதமராக சிறப்பாக செயல்படுவதாகவும் ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியின் போது ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை தொடரின் சூப்பர் 4 சுற்று லீக் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானை 101 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா ஆறுதல் வெற்றி பெற்றது. துபாயில் நடைபெற்ற போட்டியின் முதலில் பேட் செய்த இந்தியா 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 212 ரன்கள் குவித்தது. பின்பு விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 111 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் இந்திய அணி ஆறுதல் வெற்றியுடன் ஆசிய கோப்பை தொடரை நிறைவு செய்தது. ஆசிய கோப்பை தொடரின் சூப்பர் 4 சுற்றின் இறுதி லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் இன்று மோதுகின்றன. 2 அணிகளும் ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டதால் இன்றைய போட்டியை இரு அணிகளும் பயிற்சி போட்டியாகவே எதிர்கொள்ளும். துபாயில் நடைபெறும் இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து மகாராணி 2ஆம் எலிசபெத் காலமானார். ஸ்காட்லாந்தில் உள்ள பால்மரோல் கோட்டையில் உயிர் பிரிந்தது. இங்கிலாந்து ராணியின் அன்பையும் கனிவையும் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி. பொது வாழ்வில் கண்ணியத்துடனும் உறுதியுடனும் வாழ்ந்தவர் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். மக்களுக்கு பயனுள்ள பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது திமுக அரசு. நெல்லை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம்.
கர்த்தவ்ய பாதை திறப்பின் மூலம் புதிய வரலாற்றை எழுதியுள்ளது இந்தியா. காலனி ஆதிக்க அடையாளங்களை புறந்தள்ளியுள்ளோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானை 101 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது இந்தியா. ஆறுதல் வெற்றியுடன் தொடரை நிறைவு செய்தது இந்தியா. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.